எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்டான நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா முதல்ல பார்த்தோம்னா நம்ம தமிழக அரசாங்கம் வந்து காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? எங்க வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி 2022ல வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி ஓகேவா? செப்டம்பர் 15 மதுரையில வச்சு நமக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வருது. ஓகேங்களா? செப்டம்பர் 15 அண்ணா பர்த்டே அப்போ. அந்த திட்டத்தினுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறது ஜூலை 15ஆம் தேதி இருந்துச்சு. நேத்து ஆக்சுவலி இந்த ஸ்கீம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஊரக பகுதிகளுக்கும், அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. காமராஜர் பர்த்டே அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ணா பர்த்டே அப்போ ஃபர்ஸ்ட் வந்தது. காமராஜர் பர்த்டே அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ எங்க வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்துல வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? திட்டம் ஆரம்பிச்சது மதுரையில. ஓகேவா? இப்ப எங்க வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க? திருவள்ளூர்ல வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பேசிக்கான நியூஸஸ். ஓகேவா? இது நம்ம பார்த்த விஷயங்கள் தான். இந்த திட்டத்தினுடைய விரிவாக்கம், அதை ஒட்டி நடந்த ஒரு ஸ்பீச்ல வந்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பசிப்பினி மருத்துவன் அப்படின்னு சொல்லி ஒரு டெர்ம யூஸ் பண்ணியிருந்தார். ஓகேங்களா? பசிப்பினி மருத்துவன் அப்படின்னு சொல்லி. அது என்ன பசிப்பினி மருத்துவன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இங்கிலீஷ் மீடியத்தில படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான். பசிப்பினி மருத்துவன் அப்படின்னா, ஒரு சங்ககால குறுநில மன்னர வந்து பசிப்பினி மருத்துவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அத ரெஃபரன்ஸா காட்டி பசிப்பினி மருத்துவன் போன்று இருக்கணும் அந்த மாரி சொல்லியிருப்பார். ஓகேவா? சோ யார் இந்த பசிப்பினி மருத்துவன் அப்படின்னா, ஒரு சிறுகுடி அப்படிங்கிற குறுநில பகுதியோட ஒரு மன்னர். குறுநில மன்னர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அவருடைய பெயர் என்ன அப்படின்னா, கிழான் அப்படின்னு சொல்றாங்க அல்லது பன்னன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? கிழான் அல்லது பன்னன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. பன்னன். சோ இந்த ஒரு மன்னர பத்தி குறிப்புகள வந்து முதலமைச்சர் அவரோட ஸ்பீச்ல வந்து இருந்துச்சு. பசிப்பினி மருத்துவன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த பசிப்பினி மருத்துவன்னா யாருன்னா, சங்க காலத்துல இருந்த ஒரு குறுநிலம், சிறுகுடி அப்படிங்கிற குறுநிலம். அந்த சிறுகுடி குறுநிலத்துடைய குறுநில மன்னராக இருந்தது தான் இந்த பன்னன் அப்படிங்கிறவர். இவர பத்தின செய்திகள் நமக்கு புறநானூற்றுல இருக்கு. ஓகேங்களா? பசின்னு வந்த எல்லாருக்குமே வந்து உணவு அளிச்ச ஒரு மன்னரா, ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்காங்க. ஓகேவா? சோ அவர பத்தின விஷயங்கள முதலமைச்சர் வந்து பேசியிருப்பாரு. சோ அதையும் நம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? யூனிட் 8 ரிலேட்டடா நமக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். யார் பசிப்பினி மருத்துவன் யார் அப்படின்னு கூட டைரக்ட்டாவே கேட்கலாம். சரியா? சோ அத கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. சோ அதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ்ல நம்ம பார்க்கணும். அடுத்ததா பார்த்தோம்னா இந்தியால ஒரு சம்மிட் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, இந்தியா டூ ஹாஸ்ட் 2nd ஏசியா பசிபிக் கான்ஃபரன்ஸ் ஆன் சிவில் ஏவியேஷன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் என்ன? ஏசியா பசிபிக் கான்ஃபரன்ஸ் ஆன் சிவில் ஏவியேஷன் அப்படிங்கிறத இந்த ஏர்போர்ட்ஸ் ரிலேட்டடா, ஏரோபிளேன்ஸ் ரிலேட்டடா ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் கீழ தான் இது நடக்க போகுது. சரிங்களா? அது எங்க நடக்க போகுதுன்னா, நமக்கு இந்தியால நடக்க போகுது. சரியா? நியூ டெல்லில வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. எங்கன்னா இந்தியால நியூ டெல்லில இந்த ஏசியா பசிபிக் கான்ஃபரன்ஸ் ஆன் சிவில் ஏவியேஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. சரியா? ஜஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் பாத்துங்க. ஓகேவா? வேற எதுவும் அதுல பெருசா ஒண்ணும் கிடையாது. அடுத்ததா பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஐகார். ஐகார்ன்னா நமக்கு தெரியும். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்னைக்கு ஒரு விஷயம், ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ண போறாங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் சயின்டிஸ்ட், ஒன் ப்ராடக்ட் புரோகிராம் அப்படிங்கிற இந்த திட்டத்த லான்ச் பண்ண போறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன் சயின்டிஸ்ட், ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம யார் லான்ச் பண்ணியிருக்காங்க? ஒன் சயின்டிஸ்ட், ஒன் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த திட்டத்த, இந்த ஒரு புரோகிராம யார் கொண்டு வந்தது அப்படின்னு கேட்டா, நமக்கு இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? அவங்க தான் இன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க. சோ என்ன இந்த ஒன் சயின்டிஸ்ட், ஒன் ப்ராடக்ட் அப்படின்றத பார்த்தோம்னா, ஐகாருக்கு கீழ ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 5500க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட் வந்து இருக்காங்க. சோ ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஒவ்வொரு ப்ராடக்ட்ட எடுத்துட்டு, அத ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட்ட வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒன் சயின்டிஸ்ட், ஒன் ப்ராடக்ட் அப்படிங்கிற புரோகிராம். ஓகேவா? என்னன்னா, ஐகாருக்கு கீழ ஒரு 5500க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட் வந்து இருக்காங்க. சரியா? எக்ஸாக்ட் நம்பர் பார்த்தோம்னா 5521 சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க. சரியா? அவங்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராடக்ட் எடுத்துட்டு, புது டெக்னாலஜி இல்ல புது கான்செப்ட்ட வந்து அந்த ப்ராடக்ட்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஐகாரோட அந்த ஒன் சயின்டிஸ்ட், ஒன் ப்ராடக்ட் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட். ஓகேவா? சோ அத இன்னைக்கு ஃபார்மலா லான்ச் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 56 கிராப்போட 323 வெரைட்டீஸ் அப்படிங்கிறதையும் லான்ச் பண்ண போறாங்க இன்னைக்கு. ஓகேவா? சோ அது நமக்கு சைடு நியூஸ் தான். சின்னதா பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் சயின்டிஸ்ட், ஒன் ப்ராடக்ட் புரோகிராம் யாரோடது அப்படிங்கிறத நமக்கு கேட்கலாம். சோ அது யாரோடது அப்படின்னா,
இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச். ஓகேவா? ஸோ அவங்க தான் இந்த ஒரு திட்டத்த நமக்கு பண்ண போறாங்க. ஸோ அத பத்தின ஒரு முக்கியமான செய்தி நமக்கு குடுத்துருக்காங்க. ஐகாரோட ஒன் சயின்டிஸ்ட், ஒன் ப்ராடக்ட் புரோகிராம் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியா பார்த்தோம்னா, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் செய்திகள் கம்மி தான். சும்மா ஜஸ்ட் என்னங்கிற பிரீஃபான செய்திகள் தான். அனலைஸ் பண்ற அளவுக்கு பெருசா எதுவும் இல்ல. சரியா? லாஸ்ட்டா பார்க்கிறப்ப நமக்கு ஸ்பெயின் அண்ட் அர்ஜென்டினா கிரவுண்ட் கான்டினென்டல் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பெயின் வந்து யூரோ 2024 அப்படிங்கிற டோர்னமென்ட்ட வின் பண்ணியிருக்காங்க. யூரோ 2024ஓட சாம்பியன் யாருன்னா ஸ்பெயின். அர்ஜென்டினாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு சமீபத்தில வேர்ல்டு கப் போன வருஷம் வின் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ என்ன வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோப்பா அமெரிக்கா அப்படிங்கிற ஃபுட்பால் டோர்னமென்ட். ஓகேவா? இந்த கோப்பா அமெரிக்கா அப்படிங்கிற ஃபுட்பால் டோர்னமென்ட்ட வின் பண்ணியிருக்கிறது யாருன்னா, அர்ஜென்டினா. ஓகேவா? ஸ்பெயின் வந்து யூரோ 2024 வின் பண்ணியிருக்காங்க. கோப்பா அமெரிக்கா 2024 வின் பண்ணது யாருன்னா, அர்ஜென்டினா வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அது ஜஸ்ட் என்ன நியூஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டா பார்த்தோம்னா, விம்பிள்டன் வின்னர் அல்காரஸ் அவர பத்தி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மத்தபடி பெருசா நமக்கு இன்னைக்கு செய்திகள் அப்படிங்கிறது இல்ல. ஓகேங்களா? முதல்ல முக்கியமான செய்தி என்னன்னா, தமிழக அரசாங்கம், தமிழக முதல்வர் சொன்ன பசிப்பினி மருத்துவம்னா யாரு? ஹிலான் அல்லது பண்ணன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ஒன் சயின்டிஸ்ட், ஒன் ப்ராடக்ட் புரோகிராம் ஐகாரோடது. சரியா? ஸோ இந்த 2 நியூஸஸ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.